பங்காளிட அப்பப்பா காத்து கருப்பு போல சாத்தி அடிக்க போறான் போடாட எள்ளு புண்ணாக்கு ஆத்து மணலுக்குள்ள போத்தி மீதிக்க போறான் அடாதே சும்மா சில்லாக்கு குத்து வரிசதா குத்தி காட்டம் பாராண்டா படைய பெரட்டுவான் கவசகல பாரேண்டா சுருளு கத்தி வீச்சு சக்கர சங்கிலி போட்டு எங்க ராமசாமி பெத்த புள்ள ராமகிருஷ்ண வராண்டா தெல்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்க புள்ளா போட்ட பங்க குமுக்கி போட்டு தாங்கு வை 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 பர 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 பள்ளிங்க ஜடுகுடு பனமரத்து அடியில நீ கிண்டி கிழங்கெடு பர 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 பள்ளிங்க ஜடுகுடு பனமரத்து அடியில நீ கிண்டி கிழங்கெடு இவ சலமுதா ஊரால பிறந்த கரும்பு என் சலமுற போனா என் உளுத்தம் பருப்பு இவன் நடையில வீராதி வீரம் இருக்கு டே ஒதுங்கிக்க இல்லாட்டி ஒதுங்கி இடுப்பு இல்லா டாங்கு டாங்கு இல்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்கு புள்ளா போட்ட பங்கு குமுக்கி போட்டு தாங்கு ஒய் 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 ஒய்
கட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்க குனிவான்ல, ஆசீர்வாதம் பண்ணிடுறேன்டா. பூஞ்சோல நிறைய அரிசி தின்னு இருக்க போல இருக்கு. அதான் உன் கல்யாணத்துக்கு இவ்வளவு மழை பெய்யுது. இல்ல, நான் காலையிலேயே பார்த்தேன், தட்டான் தாழ பறந்துச்சு. வாங்க 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 எடுத்துங்க. வாங்க வணக்கம் வணக்கம். உள்ள போங்க. பவுனாசா என்ன சொன்னீங்க? போலீஸ் வண்டி வந்திருக்கு, போய் என்ன கேளு. சரிங்கய்யா, வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இங்க நீங்க கல்யாணத்துக்கு கலெக்டர் மினிஸ்டர் எல்லாம் வராங்க. ஐயா, நடக்கிறது ராமகிருஷ்ணன் கல்யாணம். யார் கல்யாணம்னு தெரியாது, ஆனா விஐபிக்கு எல்லாம் பந்தோபஸ்து கேட்டிருக்காங்க. ஐயா வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. கலெக்டர் ஐயா, நீங்க இங்க மிஸ்டர் ஆர்கே மேரேஜ்க்காக வந்தேன். இங்க ஆர்கேன்னு யாரும் இல்லைங்க ஐயா, எங்க ராமகிருஷ்ணன் கல்யாணம் தான் நடக்குது. அவர் தான் மிஸ்டர் ஆர்கே. ஐயா, அதான் எங்க ராமகிருஷ்ணன், பெரிய ஒரு பிள்ளைங்க ஐயா. ஆர்கே பத்தி உங்களுக்கு தெரியாதா? இஸ் a very great businessman. வேர்ல்ட் வைட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த கிராமத்துல வந்து தங்கி இருக்காரு. உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? Really he is a very great man. மிஸ்டர் ஆர்கே இருக்காரு, ஒரு லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவரு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூணாம் கிளாஸ் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கெட்டி மேடம், கெட்டி மேடம். பொண்ணுக்கு பட்டம் கட்டுங்க. அது எப்படி கொடுங்க. இந்தாமா, நீயே கட்டு. இல்ல வேணும். அன்னைக்கு நீ சொன்னல, உங்க கல்யாணத்தை அன்னைக்கு பட்டம் கட்ட நான் ஒரு தங்கச்சி இருக்கேன்னு. நீ தான் என் தங்கச்சி. வா வா. கொஞ்சம் அங்க பாருடி, உன் கல்யாணத்துக்கு கலெக்டர் மினிஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்க. உன் புருஷன் ஒன்றும் சாதாரணமானவர் இல்ல, பட்டணத்திலேயே ரொம்ப பெரிய ஆளா. என்ன நீங்க ஒன்றும் பழி வாங்கிட மாட்டீங்களே? என்னங்க, இனிமே நீங்க இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் கொஞ்சம் கூட வாங்க. நீங்களும் வாங்க. Congrats Mr. Arke. Thank you so much. Wish you happy married life. Thank you. ஹாப்பி மேரிட் லைஃப் ஆர்கே. Thank you. எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ஆர்கே? எளிமையான மனிதர்கள், இனிமையான வாழ்க்கை. 200 கோடிக்கு சொந்தக்காரங்கிறத விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். Sir, your absence is a loss to us, but the company is not in loss. Thank you. Congrats. I know you'll do a great job even in my absence. Thanks once again. நீங்க மூணாம் கிளாஸும் இல்லையா? அம்மா, எல்லாரும் வாங்க. நான் இழந்த அம்மாக்கு பதிலா எனக்கு கிடைச்ச இன்னொரு அம்மா, என் தம்பி வைஃப், என் வைஃபோட அம்மா. இவங்க டிஜிபி தர்மலிங்கம். வணக்கம்மா. PA ராஜேந்திரன். வணக்கம்மா. மினிஸ்டர் பரமகுரு. கலெக்டர் பிரவீன். கோடி கோடியா பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தப்ப பணம் தான் வாழ்க்கையில முக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பணத்தை விட உறவுகள் தான் முக்கியம்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் இவங்க தான் எனக்கு புரிய வச்சாங்க. என் அப்பா சொன்ன ஒரே வார்த்தையை நம்பி என்ன புள்ளையா ஏத்துக்கிட்ட என் அம்மா, தன்னோட சொத்தெல்லாம் எனக்காக விட்டு கொடுக்கறேன்னு சொன்ன என் தம்பி, என் புருஷனுக்கு ஒரு அண்ணன் உறவு இருக்குன்னு பெருமைப்பட்ட என் தம்பி மனைவி,
சொன்ன சொல்லுக்காக அவங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்த என் அத்தை. உலகம் பூரா சுத்தி இருக்கேன், எத்தனையோ மனிதர்களை சந்திச்சிருக்கேன். ஆனா அனாதையா வந்து என்ன ஆத்தான் கூப்பிட சொன்ன இந்த கிராமத்தோட பாசம். ஒரு டீயை வாங்கி கொடுத்து மச்சான் கூப்பிட்டு உனக்கு ஒருவன் நான் ஒருத்தர் இருக்கேன்டா, நிம்மதியா போய் இந்த மரத்தடியில தூங்குன்னு சொன்ன இந்த கிராமத்தோட யதார்த்தம். குழந்தை போல நீ அழகா இருக்க, நானும் அழகா இருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து குறவன் குறத்தி ஆட்டம் போடலாம், சந்தோஷமா வாழலாம்னு சொன்ன இந்த கிராமத்தோட வெகுளித்தனம். எங்கேயோ போயிட்டு இருந்த என்ன அண்ணன் கூப்பிட்டு நான் தான் உன் பொண்டாட்டிக்கு பட்டம் கட்டுவேன்னு சொன்ன இந்த கிராமத்தோட மண் வாசனை. மினிஸ்டர் சார், எத்தனையோ வெளிநாடுகள் போயிருக்கேன், எவ்வளவு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன். ஆனா ஒரு கல்யாணத்துல கூட்டாஞ்சோறாக்கி ஒரு வெள்ளைக்கட்டியை கொடுத்து வாடா ராமகிருஷ்ணா சாப்பிடுன்னு சொன்ன இந்த கிராமத்தோட தோழமை நான் எங்கேயும் பார்க்கல சார். இப்படி நிறைய நான் இவ்வளவு நாள் சம்பாரிச்ச கோடான கோடி பணத்தை இந்த கிராமத்து மக்கள்லாம் மதிப்பிழக்க செஞ்சுட்டாங்க சார். இட்ஸ் நதிங் நவ். தனியா வந்தனா இன்னைக்கு நிறைய சொந்தக்காரங்களோட திரும்பி ஊருக்கு போறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல எல்லாரும் என்ன டே ராமகிருஷ்ணன் அன்பா கூப்பிட்டீங்க. ஆனா இப்போ விலகி நின்னு மரியாதை கொடுக்குறீங்க. எனக்காக ஒரே ஒரு தடவை டே ராமகிருஷ்ணன் அன்பா கூப்பிட்டீங்கன்னா நான் சந்தோஷமா ஊருக்கு போவேன். ம் அம்மா, நீங்களாவது என்ன டே ராமகிருஷ்ணன் கூப்பிடுங்கம்மா. முடியாதுப்பா. அத்தை இல்லப்பா. அண்ணே, அத்தா நீங்களா? டே மச்சான், டே டே நம்மளாம் ஒன்னா சேர்ந்து மாடு மேய்ச்சோம் இல்லையாடா? நான் உங்க ஃப்ரெண்டுடா, நீங்களாவது கூப்பிடுங்கடா எனக்காகடா. ராமகிருஷ்ணா, 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 நிலாவே சொல்